ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ணோம்னா ஜிபிபி சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மாதிரியே நிறைய ஃபேக் சேனல் வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ ஃபேக்கில் யாரும் வந்து அமௌண்ட்டு இது பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளையே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த ஜிபிபி சிஹெச்எஃப் சார்ட்டு பிஃபோர் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஜிபிபி சிஹெச்எஃப் இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு, என்ன விஷயங்கள்னால இது வந்து டார்கெட் போயிருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு என்ன ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு. அதுலேருந்து நம்ம 2 ஆர்டர் பிளாக்கை வந்து பிக் பண்ணி எடுத்திருக்கோம். அப்போ 1, 2 அப்படின்னு 2 ஆர்டர் பிளாக்கை பிக் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ வந்து நமக்கு செல் ட்ரெண்டில் இது போயிட்டுருக்கு அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. சரிங்களா? செல் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆர்டர் பிளாக்குக்கு கீழே ஒரு லிக்விடிட்டி வேலிடேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுவும் நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. நம்ம அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு மார்க்கெட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் பண்ணுது, அதாவது நம்ம ஆர்டர் பிளாக்குள்ளே போனதுக்கப்புறம் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். இது வந்து இங்கே நம்மளுக்கு ஹையு, இது வந்து லோ அப்படின்னா இங்கே தான் சிஹெச் பாயிண்ட் இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மார்க்கெட் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் என்ட்ரி, அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் வாட்சிங் தான். அது எப்பவுமே வந்து காமனான ஒரு ரூல்ஸு. சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த பிளேஸில் மார்க்கெட் வந்து சிஹெச் வந்து பண்ணியிருக்கு. பட் இங்கே என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா வந்து இங்கிருந்து இது வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கணும். சரிங்களா? இதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு டார்கெட்டுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து வந்துடும். நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து இங்கிருந்து இது வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 47 பிப்ஸ். இப்போ நிறைய பேர் எடுக்கிற அந்த ஒரு டிபி டார்கெட்ஸே வந்து அவ்வளோதான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், 1 ஹவரில் ஏதாவது ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். 1 ஹவரில் இப்போ ஸ்டில் ஒரு ஆர்டர் பிளாக்கில் ஸ்டாண்டிங் ஆகிட்டுருக்கு. மேலே வேறு ஏதாவது இருக்கா அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், ஒரு 15 மினிட்ஸில் ஸ்வீப் பண்ணி நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஷிஃப்ட் பண்ணி பார்க்குறோம். 15 மினிட்ஸில் இது ஒன்று இருக்குது. பட் மெடிகேஷனா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா? மைன்யூட் மெடிகேஷன் மார்க்கெட் மறுபடியும் வந்து மேலே எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு பாயிண்டில் வந்து வைக்கலாம். ரெண்டாவது, இது மட்டுமே நமக்கு வந்து போதுமா அப்படின்னு கேட்டோம்னா இது மட்டுமே போதாது. ப்ளஸ் வந்து இங்கே ஒரு லிக்விடிட்டி பில்ட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஒன்று. அப்புறம் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இப்போ ப்ரெசென்ட்டில் நின்றுட்டுருக்கிறதே 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் தான் வந்து மார்க்கெட் நிற்குது. இதுக்குள்ளே ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குதுனாலும் நம்ம வந்து எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் வந்து மறுபடியும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை மாற்றுறேன். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு பாஸ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகிருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். வேறு எதுவும் அந்தளவு இல்லை. சரிங்களா? ஸோ வந்து அதே ஆர்டர் பிளாக் தான். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து 15 மினிட்ஸுக்கு மறுபடியும் நான் மாற்றுறேன். ஏன்னா சடனாக வந்து மார்க்கெட் மேலே வந்துருச்சு. நம்ம எந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணோமோ அதே ஆர்டர் பிளாக்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணுவோம். சரிங்களா? ஷார்ப்பஸ்ட்டு ஒரு டேப் வந்து மார்க்கெட் அடிச்சிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இந்த இடத்துல ஷார்ப்பஸ்ட்டு ஒரு டேப் வந்து மார்க்கெட் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழே இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? சார் இது எல்லா டைமும் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? மார்க் பண்ணி வச்சுட்டு நிறைய பேர்ஸ் நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். அதில் வந்து இதுக்கு ஒரு அலாட்டை வந்து போட்டுட்டு நம்ம வேலையை வந்து பார்க்க வேண்டியதான். மறுபடியும் வந்து இது வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரியாக்ஷன் கொடுத்தா போதும். சாலிடாக எல்லா இடத்துலையுமே இதுவே தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி, அந்த கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்க முடியாது. சரிங்களா? இங்கே வந்து ஒரு அலாட்டை வந்து செட் பண்ணி வச்சுட்டு ஒரு சிஹெச் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஒரு 50% ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே நம்ம ஒரு என்ட்ரி. சரிங்களா? இது மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து டோட்டல் ட்ரெண்டு வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரியே சொல்லிடுறேன். இப்போ
நமக்கு வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமு இறங்கிட்டு இருக்குது. லோவர் டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே ஒரு ஆர்டர் பிளாக் இது பண்ணுறோம். லோவர் டைம் ஃப்ரேம் இப்படி வந்துக்கிட்டு இருக்குது, எடுத்துருச்சு, கீழே வந்துருச்சு. சரிங்களா, இங்கே ஒரு சிஹெச் மார்க்கிங்க மறுபடியும் மேலே வரும் அப்படின்றது நம்மளுடைய கெஸ்ஸு. இப்படியேவும் போகலாம், பட் மேலே வரதுக்கு ஒரு அலாட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்கில் நான் செட் பண்ணுறேன்னா ஒரு 1 மினிட்டில் சிஹெச் பார்த்து தாராளமாக இறங்கலாம். 1 மினிட்டில் பிரேக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அக்ரெசிவாக கூட இதை தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து விஷயம். மறுபடியும் எடுக்குது. இப்போ பார்த்தோம்னா 15 மினிட்ஸில் உங்களுக்கு அழகாகவே ஒரு ஆர்டர் பிளாக் வந்து அவைலபிள் இருக்குது. நம்ம வழக்கம் போல் 1 hour டைம் ஃப்ரேமுக்கு மேலே தான் எஸ்எல் வைக்கிறோம். அது ஏன் அப்படின்றது இந்த ட்ரேடில் நல்லாவே வந்து காமிச்சும் கொடுத்துருக்கு. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து டார்கெட்டு. சரிங்களா, டார்கெட்டு வழக்கம் போல் நம்மளுடைய ரீசன்ட் ஸ்விங் லோக்கு கீழே வந்து வைங்க. சாலிட் டார்கெட்ஸ் வந்து அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், ஒரு டார்கெட் வந்து கீழே வச்சுருந்தப்ப நம்ம அது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றது தாராளமாக இது பண்ணலாம். ஒரு 1 டேயில் வந்து மாற்றிக்கோங்க. 1 டேயில் ஏதாவது உங்களுக்கு இருக்கா, ஆர்எல்ஸ் வந்து 1 வீக்கு. இதில் வந்து 1 டே டார்கெட்ஸ் கிடையாது. சரிங்களா, 1 வீக்கில் இங்கே கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு மார்க்கிங்ஸ் இருக்குது. ஸோ வந்து கெஸ்ஸு தான் நமக்கு இது வரைக்கும் போகும் அப்படின்றது நம்ம ஒரு கெஸ் பண்ணுறோம். எதுவுமே இல்லாமல் நம்ம பிளைண்டாக இது பண்ணுறதுக்கு ஒரு கெஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம தாராளமாக வந்து ரிலே பண்ணலாம். பிரேக் ஈவன் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக விடலாம். இது பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே போகுங்கிறது நம்மளுடைய கெஸ்ஸு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரீசெண்ட் டார்கெட்டை வந்து TP1 வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே ஏதாவது ஆர்டர் பிளாக் இருந்தால் கூட அதை வந்து TP2 நீங்கள் மார்க் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். சரிங்களா, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே இழுத்துருக்கு. மேலே ஏன் இழுத்துருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பார்த்துக்கலாம். சரிங்களா, இங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் இங்கே தான் இழுத்துட்டு மறுபடியும் போயிருக்கு. ஸோ ஒருவேளை அங்கே நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட இங்கே மறுபடியும் ஒரு என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, டேக் ப்ராஃபிட். சரிங்களா, இது கூட நம்ம தாராளமாக ஒரு அட்டன் பண்ணலாம். சரிங்களா, இன்னும் வந்து ஷார்ப்னஸை பிடிக்கிறேன் அப்படின்னா 5 மினிட்ஸில் கூட நீங்கள் வந்து போகலாம். அது உங்களுடைய ஓன் திறமை தான். சரிங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் வந்து கரெக்டாக இங்கே எஸ்எல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்கிறது, என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை கரெக்டாக வைக்கல அப்படின்னாலும் உங்கள் டார்கெட்ஸை ஹண்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டு கீழே இறங்கும். சரிங்களா, அதை என்றைக்கும் மறந்துடக்கூடாது. அதனால தான் 1 hour ஆர்டர் பிளாக்குள்ள நீங்கள் வைக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் சேஃபர் ஜோனாக இருக்கும். சரிங்களா, ஓகே, நம்ம இதோட வந்து குவிட் பண்ணுறோம். பட் வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கீழே இது வரைக்கும் வந்து இறக்கியிருக்கு. காரணம் என்னென்னா, நான் உங்ககிட்ட அப்படியே சொன்ன மாதிரி இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் வந்து அவைலபிள் இருக்கும். சரிங்களா, அதை வந்து இது பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் டைம்ஸில் ஒரு லைன் ஒன்று எடுத்துக்கங்க. லைன் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு 1 டேலையோ இல்லை ஒரு ஆர்டர் பிளாக் கன்ஃபார்ம் வந்து வச்சுட்டு போயிருக்கும். சரிங்களா, அதை வந்து சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் வந்து பிடிச்சிக்கலாம். சரிங்களா, இந்த விக்கில் வந்து நீங்கள் இன்னும் வந்து டைம் ஃப்ரேம் வந்து ரெடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல சாலிடாக ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். அதில் பட்டு தான் மேக்ஸிமம் வந்து திரும்பும் மார்க்கெட். சரிங்களா, அது வரைக்கும் நம்ம சாலிட் டார்கெட்ஸை தாராளமாக ரிலே பண்ணலாம். சரிங்களா, ஓகே, இப்போ வந்து நீங்கள் 1 hourல அதில் வச்சிங்கன்னா என்ன ஆர்ஆர், இது என்ன ஆர்ஆர் அப்படின்றத சொல்லலாம். 1 hourலேயே வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1:4, இல்லை நான் கீழே வரைக்கும் வைக்கிறேன்னா ஒரு 1:11 உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து கிடைக்கும். சரிங்களா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைரக்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் வந்து எல்லா வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா நீட்டாக நான் சொன்ன மாதிரியே ஒரு எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அடித்து கீழே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஆர்டர் பிளாக் அடித்து மறுபடியும் கீழே இருக்குது. மறுபடியும் ஒரு டெசிஷன் இல்லை அடித்து கீழே இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே வேலையை தான் மார்க்கெட் வந்து எகைன் அண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா, அதுதான் நம்ம வந்து சொல்கிறது. டைரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அந்த பேரில் நீங்கள் தாராளமாக வந்து ஒரு சைன் பண்ணலாம். பட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கல அப்படின்னா கஷ்டம். சரிங்களா, ஸோ வந்து டைரக்ஷன் கண்டுபிடிக்க கற்றுக்கோங்க, நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சேனல்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்ட்ரி வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.